Hello aspirants, welcome to VLN IAS. இன்னைக்கு June 8th 2024. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு பெருசாக நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ரொம்ப முக்கியமாக பட்டது. ஸோ அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணனால ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஸோ பார்க்கலாம் இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ஆர்டிக்கல். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீமோல்டிங் தி குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஆல்ரெடி இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து May 8th கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருப்போம். அண்ட் இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, அண்ட் இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அண்ட் குளோபலோட ப்ராப்ளம் என்ன, இந்த குளோபல் ட்ரீட்டியை வந்து கொண்டு வர்றதுல என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால் அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க அந்த வீடியோவை. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி வந்து இன்னுமே வந்து நடைமுறைக்கு வரல. ஓகே, ஏன்னா இது வர்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இந்தியா அண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியில் இன்னுமே நம்ம மாற்றணும் இது, ஏன்னா இது லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட்றதுனால இது வந்து நடைமுறைக்கு வர்றதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி வந்து வரப்போகுது இல்லையா, அதில் இந்த இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் இருப்பாங்களே, இண்டிவிஜுவலாக ரோட்டில் யாரும் ரெகக்னைஸ் பண்ணாமல் ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணாமல் ஸோ ரோட்டில் வேஸ்ட்டை வந்து பிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள எப்படி இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியில் அவங்களோட இஷ்யூவை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது, எப்படி டிரான்சிஷன் ஆகிறது அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் நம்மளோட ஆன்சரை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகும். ஓகே, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ OECDயோட குளோபல் பிளாஸ்டிக் அவுட்லுக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019 டேட்டா படி 353 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம குளோபலி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்ட் வந்து இன்சினரேஷனுக்கு போயிருக்கு, எவ்வளோ பர்சன்ட் வந்து டம்ப் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்ட் வந்து லேண்ட் ஃபில்க்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் 353 மில்லியன் டன்னில் 9% வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம். இது வந்து OECDயோட குளோபல் பிளாஸ்டிக் அவுட்லுக்கோட டேட்டா. அது போக யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 9% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் இருக்குல்ல, இதில் வந்து 80% வந்து யார் மூலியமாக ரீசைக்கிளிங் நடந்திருக்கு அப்படின்னா இன்ஃபார்மல் ரீசைக்கிளிங் ஒர்க்கர்ஸ் மூலியமாக. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம சொன்னோம்ல ரோட்டில் வேஸ்ட் பிக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க மூலியமாக நடந்திருக்கு. அப்போது இவங்களோட ரோல் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரோல். ஸோ இவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட், என்விரான்மெண்ட்டுக்கு பெனிஃபிட். நிறைய பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணுறது, லேண்ட் ஃபில்லுக்கு போகாமல் இன்சினரேஷனுக்கு போகாமல் என்ன பண்ணுது, ரீசைக்கிளிங்க்கு வந்திருக்கு. ஸோ அப்போது இவங்கள வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் இவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபார்மல் ஆக்குறோம், இதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். இதனால ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர்றாங்கல்ல, இதனால இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். அது ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாலிசியில் பொதுவாகவே இவங்களை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா வி ஹேவ் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலாக இருக்கட்டும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோம். அதுக்கடுத்து யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ERPயை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து பிளாஸ்டிக் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரீசைக்கிள் பண்ண வேண்டியது, ஒரு செர்டன் அமௌண்ட்டை ரீசைக்கிள் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இவங்க வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, இவங்க அந்த இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கம்ப்ளீட்டட் இந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து அவங்க அளவுக்கு மேலே என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம் பிளாஸ்டிக்கை. அப்படி ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக்கான அந்த எக்ஸ்ட்ரா அந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை ட்ரேடு பண்ணிக்கலாம்.
அதாவது யார் ஒருத்தவங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். லைக் நீங்கள் இந்த கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கார்பன் சர்டிஃபிகேட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு இடத்துல பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அவங்க அதிகமாக ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டை ட்ரேட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். ஓகே, ஸோ அப்போது இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியோட 5th மீட்டிங் வந்து ரீசெண்டாக நடக்க போகுது. ஸோ அதில் கூட இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கான ரிப்ரசன்டேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. அது போக இந்தியா தரப்புலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா தரப்பில் என்ன பண்ணணும், இந்தியா வந்து குளோபல் சவுத்தோட ரிப்ரசன்டேட்டிவாக இருக்கிறனால இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இதுக்காக. ஓகே, நம்மளோட பாலிசிலலாம் இவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அது போக இன்றைக்கி கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் இன்ஃபார்மல் recycling workers in managing plastic waste and how can the proposed global plastic treaty support these workers அப்படின்றது தான். இது 250 வேர்டுக்குள்ளே எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.